அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பான இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்காக இன்றைக்கு நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சபையில ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய சபையில பெத்தேலிலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. உற்சாகமாய் பாடுவோம். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். உண்மையில் இறைத்தோடு பாடுவோம். நடந்த நாளெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம் சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொல்லுவோம். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று அறிக்கை செய்வோமா? அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். கைவிட மாட்டேன் என்று. அப்பா அப்பா தகப்பனே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி. இயேசுவை பார்த்து அப்பா என்று சொல்லுவோமா? தகப்பனே நன்றி. இன்னும் ஒரு விசை அப்பா அப்பா தகப்பனே. ஒரு கரமசிந்தி நன்றி நன்றி. அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு.
நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. அறிக்கை செய்வோமா? எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். தேவனிடத்தில் சொல்லுவோமா? ஆபத்து நாளில் அவரே நமக்கு பதில் தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வீட்டில் வந்திருக்கிறோம். நாங்கள் பெத்தேலிலே வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் தீமையை செய்யல, அவர் நன்மையை செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் பெத்தேலிலே வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆபத்து நாளிலே நாங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலை தந்திருக்கிறார். அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். அதற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் நடந்த வந்த பாதைகள் எல்லாம் அப்பா இயேசுவை எங்களோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்தார். அதற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இன்றைக்கும் அப்பா உம்முடைய வீட்டில் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் அப்பா ஆபத்து நாளிலுமை கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது இயேசுவே நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை கைவிடல, எங்களோடு கூட இருந்தீர் என்று நாங்கள் அப்ப சொல்ல முடியும் அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுடைய தேவன் அப்பா. ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஈசாக்கோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. யாக்கோபோடு கூட இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் எப்படி ஆபிரகாமோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து அவருக்கு அப்பா
ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தந்திருக்கிறீரோ அப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்தப்பா எங்களுடைய ஆவிக்குரிய சந்ததியை நீர் பெருக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. எப்படி யாக்கோபோடு கூட இருந்தப்பா அவருக்கு அப்ப கிருபைகளை தந்திருக்கிறீரோ அப்படியே அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து கிருபைகளில் எங்களை பெருக செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறீரப்பா. எப்படி யோபுவோடு கூட இருந்தப்பா அவரை ஆசீர்வதித்தப்பா அப்பா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் பெருக செய்தீரோ அப்படியே தேவன் எங்களோடு கூட இருந்து யோபு கூட இருந்து தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தப்பா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே பெருக செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. எல்லா தீமைக்கும் அப்பா எங்களை விலக்கி பாதுகாக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோப்பா. இயேசுவுடைய இரத்தம் அப்பா எங்களை சுற்றிலும் நீரங்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இன்றைக்கும் நாம் ஒளியிலே தேவனோடு நம் நடக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி விட்டார். ஆமென். பாவங்களை மாத்திரமல்ல எல்லா சாமங்களையும் மரணங்களையும் நோய்களையும் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் தேவனுடைய வீட்டில் வந்து அவரை ஆராதிக்கிறோம். அதனால்தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்கள் மேலே இருக்கிறதுனால்தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியும். இதை நாங்கள் நினைத்து இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே என்கிற பாடல் பாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் சொல்லுவோமா. ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே. சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே. ஹோ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 அறிக்கை செய்வோம். கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே. திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே ஓ இயேசுவுடைய ரத்தத்தை அறிக்கை செய்வோம். ரவிவாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. வியாதிகள் சுகமாக்கும் தடுமின் ரத்தமே துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. வியாதிகள் குணமாக்கும் தடுமின் ரத்தமே துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. பயத்தை போக்கும் பரிகார ரத்தமே
தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் அறிக்கை செய்வோமா? சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, கொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே, உற்சாகமாக கரங்களை கட்டிக்கொண்டு பாடுவோமா? ஓ கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயம் ஆக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, தேவனின் ஆலயம் ஆக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் அப்பா எங்களுடைய பாவங்களை கழுவி அப்பா எங்களை மன்னிக்கிறீர், சாபங்களை அப்பா நீர் நீக்கி போடுகிறீர் அப்பா, நோய்கள் எல்லாம் அப்பா உடைய இரத்தத்தினால் நீர் சுகமாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் அப்பா இந்த உலகத்தை அப்பா நீர் எங்களை ஆண்டவரே மிகவும் அன்பு செய்ததினால் அப்பா உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே எங்களுக்காக அனுப்பினீரே இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனோடு அப்பா நீர் அப்பா எங்களுக்கு உறவை அப்பா ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா, சமாதானத்தை நீர் உண்டு பண்ணினீரே. அதற்காக கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்பா நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்பா. நீர் அப்பா உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினதினால் அப்பா நாங்கள் இன்றைக்கு அப்பா தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். தேவன் இந்த வருஷத்திலே நமக்காக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் தந்திருக்கிறார். சபைக்காக இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண போகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை பெருக செய்ய போகிறார். இதை நாங்கள் விசுவாசித்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவராக இயேசுவை நம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாய் அறிக்கை செய்வோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் சொல்லுவோம். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம். எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அறிக்கை செய்வோம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மை காய் செடி தோகிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மை காய் செடி தோகிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார்.
உயர்த்திடுவார். நிறைவடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். எந்த தேவனால், எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு விசை ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா? அவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று தேவன் இந்த வருஷத்தில் நமக்காக வாக்கு தந்தது போல அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண போகிறார். தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிற தேசத்தில், எங்களை வைத்திருக்கிற தேசத்தில் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எங்களுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை போஷித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் இனிமேலும் வழி நடத்துவார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். எந்த ஆயுதங்களையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை எதிர்கொள்ள முடியாது, எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் எங்களை சுற்றிலும் இருந்து எங்களை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவே உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக. விசுவாசத்தோடு பாடுவோம். உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். விசுவாசத்தோடு பாடுவோம். பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே. இன்னும் ஒரு விசை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன்.
கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாக இந்த வருஷத்துல நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை பெருக செய்ய போகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கிறதுனால நாங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நிச்சயமாக நம்மை பெருக செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதற்காக இப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இன்றைக்கு இந்த நிமிஷத்திலேயே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இப்பொழுது எங்கள் மேலே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை அப்பா எங்கள் மேலே நீர் பொழிய செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், பெருக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் பேரில் நீர் எங்களுக்காக ஆணையிட்டபடியினாலே நாங்கள் ஒரு காலமும் பயப்பட மாட்டோம் அப்பா, நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் அப்பா. நீர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த விளைவுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக இயேசுவே உமக்கு கோடி 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 நன்றி. உம்மை அல்லாமல் அப்பா வேற எங்களுக்கு வேற எந்த தேவனும் எங்களுக்கு இல்லை அப்பா. நீர் மாத்திரம் எங்களுடைய தேவன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா.